லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்ரி மந்த் ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்கச்சக்கமா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் மந்த், குறிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இவங்களுக்கு முக்கியமான ஃபேஸஸ்ல இருப்பாங்க, அதாவது எஜுகேஷன், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஓவராலா இந்தந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷனா தான் இது அமைய போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் நீங்களும் அவசியமா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கலாம். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அவங்களுடைய growth phase எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய ஜென்சி கிட்க்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகுது. சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிலே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யுரேனஸ் அப்படின்னு சொல்லி இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜில ஒரு பிளானட் இருக்கு. அந்த பிளானட் தான் பிளானட் ஆஃப் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்னோவேஷனுக்குரிய பிளானட்டும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்றது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறப்பே வந்து சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார், எங்கள் வாழ்க்கையில் அதாவது கேட்டுக்கிறாவது இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் இருக்க போது. ஏன்னா உங்களுடைய ராசி அப்படின்னு பார்த்தாலே ஒரு காற்று ராசி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும். இந்த காற்று ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு நிலை இல்லாத தன்மையில் இருக்கும். ஏன்னா காற்று இங்கெங்க மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கும். நிறைய நேரத்தில் ஓவர் திங்க் பண்ணுவீங்க, நிறைய நேரத்தில் மென்டல் டயர்ட்னஸ் வந்துடும். நிறைய விஷயங்களை யோசிச்சு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு யோசிச்சுட்டே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே டயர்டாக்கிக்கிறீங்க. பாடியும் டயர்டாயிருது, மைண்டும் டயர்டாயிருது. இந்த விஷயத்துல இருந்தாலும் ஓவர் கம் பண்ண வேண்டிய ஒரு மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் தான். ஏன்னா இன்னோவேஷனுக்குரிய பிளானட் யுரேனஸும் உள்ள வரப்ப இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஓவர் திங்கிங் எல்லாம் கம்மி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கீங்க அப்படின்னா ரியாலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த். இங்கே தான் வந்து ஒரு மேஜிக் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற விஷயம் வந்து உருவாக போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி தான் ஒரு கனெக்டிங் பாயிண்ட். அங்கேருந்து அப்படியே வந்து ப்ளூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கும். அதை அப்படியே நேர்கோடா வச்சுட்டு இன்னொரு ட்ரையாங்கிள் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில், அதாவது மேஷ வீட்டில் நெப்டியூனும் சரி கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய 2 பிளானட்ஸும் உள்ள இருக்கு. அப்படி பார்க்குறப்போ ஒரு மேஜிக்கல் ட்ரையாங்கிள் எங்கெங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. 2 ஏர் சைன்ஸ் பிளஸ் வந்து ஒரு ஃபயர். ஏரும் ஃபயரும் இருந்தால் எப்படி இருக்கும், காற்றும் நெருப்பும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் எவ்வளோ பிரகாசமா இருக்கும். அந்த இக்னிஷன் கிடைக்கக்கூடியது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கான ஒரு உந்துதல் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இந்த மந்த் உண்டு. இந்த விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு 2 ஆங்கிள்லையும் யோசிச்சுட்டே இருக்கீங்க மாத்தி மாத்தி. இன்னும் சிலர்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை குழப்பிக்கிறீங்க. இந்த குழப்பமே வேண்டாம். இப்ப இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஃபோக்கஸ், இந்த விஷயம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும் மனசளவில் பதிஞ்சு வச்சுக்கோங்க. எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேட்டிவாக வரக்கூடிய செக்டார்ஸ்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் படிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. பேரண்ட்ஸை எப்படி நான் கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, தாராளமாக எடுக்கலாம். ஏஐ எடுக்கலாம், அதுக்கப்புறம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் எடுக்கலாம், சைபர் கிரைம் சார்ந்திருக்கக்கூடிய படிப்புகள் வருது. இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷனான எஜுகேஷன் செக்டார்ஸ் வருதுன்னா அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷனுக்காக உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க. ஏன்னா அதுக்கான நல்ல மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த். கண்டிப்பாக அதை வந்து முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டம் வந்து உயரலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் புலம்புறது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஜாப் நிறைய பேர் கிடைக்கல, படித்த நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. அதுவும் இப்போல்லாம் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வந்து ஒரு ஃபேர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா அவ்வளோ பேர் வேலைக்காக வந்து நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது 1:100 1:200 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, நான் பிடிச்ச வேலை எதுவுமே பார்க்கல, படிச்சதுக்கு ஏற்ற வேலையும் பார்க்கல, கிடைச்ச வேலையை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மந்த் வந்து உங்களுக்கான செக்டார் எதுவோ உங்களுக்கான ஸ்கில் எதில் பேஸ் பண்ணியிருக்கோ அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே பிரகாசமாக இருக்கு.
முறையாக பயன்படுத்திக்கலாம். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு தெரியல, மேனேஜருக்கும் எனக்கும் அப்பப்போ முட்டிக்குது, நிறைய கிளாஷஸ் வருது, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மிதுன ராசிக்காரங்க சொல்லிட்டீங்க. ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற விஷயம் இந்த மந்த் கண்டிப்பாக உண்டு. இந்த நிம்மதிங்கிற வார்த்தையை தாங்க நான் நிறைய நாள் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல தான் நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறோம், அங்கேயே எனக்கு நிம்மதி இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த நிம்மதி அப்படிங்கிற விஷயம் கிடைப்பதற்கான மந்தாக இந்த மந்த் உங்களுக்கு அமைய போகுது. காரணம் வந்து பார்க்குறப்ப சூரியன், சுக்கிரன், கேதுவோட கன்ஜெக்ஷனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப புதனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுரேனஸோட கனெக்டாக இருக்கக்கூடிய விஷயங்களா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட அடுத்த கட்டத்தில் ரொம்ப க்ளோசஸ்ட் பிளானட்டாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் நிறைய மேஜிக் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாரு. சூரியன் குருவோட அந்த சிவராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டே போகலாம். இந்த டேர்ம்ஸ் ஆஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு ரியாலிட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த வகையில் சரி சார், ஃபேமிலி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த பட்ஜெட் பத்மநாதன் அப்படின்ற ஒரு படம் வரும் இல்லையா, அது மாதிரி உட்காந்து ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாகுது, இவ்வளோ வரவு செலவு ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கையால் பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் துண்டு விழுகாது, கடைசியில் வந்து பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வராமல் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வரவு செலவு கணக்குகளை எடுத்து பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. இந்த ஜென்சி கிட்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கான முக்கியமான ரீசனே அதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் புதிய ரிலேஷன்ஷிப் அமையுமா, எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப சிங்கிளாக இருக்கிறோம், லைஃப்பில் வந்து லோன்லினஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் சிங்கிள் டு மிங்கிள் ஆகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. சரி சார், நாங்கள் ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். அதில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா லவ் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயம் மாறும். இந்த லவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் டச்சில் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வந்து வே ஆஃப் அப்ரோச்சில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களா இருக்கலாம், ஒரு சிலர் வந்து தன்னை எப்படி லிசன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களா இருக்கலாம். இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லவ் லாங்குவேஜ் மாறும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட வந்து என்ன லவ் லாங்குவேஜ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசிடுறது ரொம்ப நல்ல விஷயம். இதை பிரேக் ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ் பட்டையை கிளப்ப போகுது. யாரெல்லாம் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த கட்டம் உயரணும், எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காம இருக்கு, எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கான இன்கம் கிடைக்கல, கேபிட்டல் கிடைக்கல அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிக் இன்வெஸ்டர் வந்து வாலண்டியராக வந்து உங்களுடைய ஸ்கில் பார்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாலண்டியரிங் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மேடையில் உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறீங்க, அது மூலமாக வரக்கூடிய பிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டம் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளி ஆக போகிறீங்க, ஒரு இன்வெஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதுக்கேற்ற முயற்சிகளில் பண்ணுங்கள். நிறைய ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் ரெடி பண்ணி வைங்க. அதை எந்தெந்த ஃபண்டிங் ஏஜென்ட்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பீரியடில் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான 100% வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான், உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஆனால் ரியல் டைமில் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த வேலையை விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், வேலையை விட்டால் மந்த்லி இன்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இஎம்ஐஸ் இருக்குது, நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஓவர்சீஸ் போகலாமா, இல்லை வந்து நான் வந்து வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது சக்ஸஸ் ஆகுமா, வீட்டில் எப்படி சொல்லலாம், இந்த டைம் சொல்கிறதுக்கு சரியாக இருக்குமா, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய மேரேஜ் பற்றி எங்கள் அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, எனக்கும் நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் நீங்கள் இருக்கலாம். இப்படிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமான கன்சல்டேஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கான தெளிவான பாதை அப்படிங்கிறத கொடுக்குறதுக்கு எங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தயாராக இருக்கிறோம். இந்த முறையாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸும் இதே மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷனில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.